பிரேயர். இறைவணக்கம். எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும். எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம எண்கணிதம், பேரியல், நியூமராலஜி அதை பத்தி பார்த்துட்டு வர்றோம். இது 8வது நாள். நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, பிறவியன், விதியன். பிறவியன் என்பது டேட் ஆஃப் பர்த், விதியன் என்பது கூட்டுறது, மொத்த தொகை. இந்த ரெண்டையும் கூட்டி பார்க்கும்போது பிறவி எண்ணும் விதி எண்ணும் ஒன்னா இருந்தா பெயர் எண் ஒண்ணுல தான் இருக்கணும். அதிர்ஷ்ட எண் அப்படிங்கிறது 1ஆம் நம்பர் தான் அதிர்ஷ்ட எண். அப்படி யோகமான ஆளுகள்னா அர்த்தம். அப்ப விதி எண்ணும் அந்த ஆதி எண்ணும் விதி எண்ணும் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா ஒண்ணுலதான் பெயர் ஒண்ணு வச்சுக்கணும். அப்ப இவங்க அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், இளம் சிகப்பு. இவளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு, மஞ்சள், அதிர்ஷ்ட எண் 1ல வச்சுக்கணும். இவங்க கையில மோதிரத்துல தங்கத்துல மாணிக்கத்தை பதிச்சு போட்டுக்கிறணும். தங்கத்துல மாணிக்கத்தை பதிச்சு கையில போட்டுக்கலாம். அப்ப இவங்களுக்கு மென்மேலும் அதிர்ஷ்டத்தை தரும். இது அடுத்து வருங்க. பேர் ஒன்னா இருக்கலாம், விதி எண் 2ஆ இருக்கு. இப்படி இருந்தா அவங்க அதிர்ஷ்ட எண் எது அப்படின்னா 1 அதிர்ஷ்ட எண், 2 அதிர்ஷ்ட எண், 7 அதிர்ஷ்ட எண். இந்த 1ஆம் நம்பருக்கும் 2ஆம் நம்பருக்கும் அதிர்ஷ்ட எண் இப்போ 3 எண் வந்துருது. 1, 2, 7. இப்ப இவங்க பேர் எதுல வச்சுக்கிறதுனா, இந்த 3ல எது வலிமையான நம்பர்னா 1ஆம் நம்பர் தான் வலிமையானது. 1க்கு அடுத்து 2, 2க்கு அடுத்து 3. அப்ப 2லயும் 3, 7லயும் பேர் வைக்கக்கூடாது. 1ல பேர் வச்சுக்கிறது தான் சிறப்பு. சரி. மஞ்சள், இளஞ்சிவப்பு, வெண்மை, பழம் வண்ணங்கள் கலந்த நிறம், மல்டி கலர்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை தரும். இவங்க என்ன ரத்தனங்களை, மாணிக்கம், முத்து அப்படிங்கிறத கையில் அணிந்துக்கலாம். எப்பயுமே கையில் அணிந்து கொள்வதுதான் சிறப்பு. மோதிரமா போட்டுக்கிறது தான் சிறப்பு. அப்ப இவங்களுக்கு விதி எண் 1, ஆதி எண் பிறவி எண் அப்படிங்கிறது 1, விதி எண் 2. அடுத்து பார்த்தோம்னா பிறவி எண் 1, விதி எண் 3ன்னு வந்துடுது. இப்படி என்ன செய்யறது? இவங்களுக்கு அதிர்ஷ்டமானது என்ன அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. 1, 3. இந்த 1, 3 இருந்தா 1, 3, 9 தான் யோகமான நம்பர். 1, 3, 9 யோகமான நம்பர். ஆனா பேர் எதுல வச்சுக்கலாம்னா 1ல வச்சுக்கலாம், 3ல வச்சுக்கலாம். 1ல 3ல வச்சுக்கலாம், 9லையும் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த 3 எண்ணும் வலிமையான எண்ணு, யோகமான எண்ணு அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். இவங்களுக்கு எந்தது அப்படின்னா சிவப்பு கலர், இளஞ்சிவப்பு, மஞ்சள் கலர் நல்லது. அவங்க ட்ரெஸ் எப்பயுமே இந்த மாதிரி கலர் போட்டுக்கணும். இவங்களுக்கு மாணிக்கம், புஷ்பராகம் கல்ல போட்டுக்கலாம். மாணிக்கம், புஷ்பராகம், கனக புஷ்பராகம்ங்கிற கல்ல ரத்தினங்களை நம் கையில மோதிரமாக போட்டுக்கிறணும். மோதிரமா போடும்போது 1ஆம் நம்பர் வருதுனால தங்கத்துல போடணும். அது நம்ம உடம்புல படுறது மாதிரி இருக்கணும். அங்க உள்ள நடுவுல ஓட்ட போட்டு அந்த மாணிக்கத்தையும் புஷ்பராகத்தையும் வச்சு கூட 2 வைக்க வேண்டிய விஷயம் இல்லை, ஏதாவது ஒன்றை வைத்து போடுவதுதான் சிறப்பு. அடுத்து பாருங்க. 1, 4. பிறவி எண் 1, விதி எண் 4 வந்துருது. இப்படி வந்துட்டா யோகமான எண் எது? இப்போ 1, 4 வந்துருச்சு. இவருக்கு யோகமான எண் எது அப்படின்னா 1, 7 தான் யோகம். 1 யோகம், 7 யோகம். இந்த 4ஆம் நம்பருக்காரு. அப்ப இவங்க பேர் எதுல வச்சுக்கணும்னா 1ஆம் நம்பர்ல தான் வச்சுக்கணும். சரி. இவருக்கு மஞ்சள் கலரு, இளஞ்சிவப்பு சிறப்பு. மஞ்சள் கலரு, இளஞ்சிவப்பு சிறப்பு. இவங்க என்ன ரத்தினம் அப்படின்னா மாணிக்கத்தை அணிவதுதான் சிறப்பு. மாணிக்கத்தை அணிஞ்சாதான் ரொம்ப சிறப்பாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து 1, 5. 1ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எது யோகமான நம்பர்? 1 யோகம், 5 யோகம். இதுக்கு என்ன கலர்? மஞ்சள், பச்சை, இளஞ்சிகப்பு. மஞ்சள், பச்சை, இளஞ்சிகப்பு யோகமான கலர். இவங்களுக்கு மாணிக்கம், அடுத்து மரகதம், மரகத பச்சை, மரகதம் அப்படிங்கிற ரத்தினங்களை நாம் அணிந்துக்கலாம்.
அப்ப இவங்க வந்து மாணிக்கத்தையும் வச்சுக்கலாம், மரகதத்தையும் வச்சுக்கலாம், மரகத பச்சையும் வச்சுக்கலாம். அடுத்து 1 6. இப்ப இவங்களுக்கு எது யோகமான நம்பரு? 1 வந்திருக்கு, 6 வந்திருக்குன்னா 1 6 9 யோகமான நம்பர். 1 6 9 யோகமான நம்பர். கலர் வந்து வெண்மை சிவப்பு கலர். இவங்களுக்கு மாணிக்கம் வைரத்தை நாம் பார்த்துக்கணும். 6ஆம் நம்பருக்கு வைரம். அப்ப வைர மோதிரம் போட்டுக்கலாம், மாணிக்கம் போட்டுக்கலாம். இவ்வைரம் என்பது சிறப்பு. 1 6 வரும்போது 6 என்பது பெஸ்ட், 1 என்பது பெஸ்ட், 9 என்பது சப்போர்ட்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அடுத்து வந்து 1 7. 1 7 வரும்போது இது வந்து சாணக்கியத்தனமான கேது நம்பர் 7. அதனால இவருக்கு அதிர்ஷ்ட எண் எது அப்படின்னு பார்க்க போறோம். அதிர்ஷ்ட எண் அப்படிங்கிறது 1 7 தான். 1 7 தான் அதிர்ஷ்டம். 1 7 அதிர்ஷ்டம். அதனால இவருக்கு என்ன கலரு? பல வண்ணங்கள் கொண்ட கலரு, அல்லது மஞ்சள் அல்லது இளம் சிவப்பு. இளம் சிவப்பு கலர், மஞ்சள் கலர் போட்டுக்கலாம், இளம் சிவப்பு கலர் போட்டுக்கலாம். இவருக்கு 7ஆம் நம்பர் வாங்கிறதுனால வைடூரியம் அல்லது மாணிக்கம். 1ஆம் நம்பருக்கு மாணிக்கம், 7ஆம் நம்பருக்கு வைடூரியம். மாணிக்க கற்களையும் போட்டுக்கலாம், வைடூரியத்தை போட்டுக்கலாம். அடுத்து 1 8. இந்த 1 8க்கு அதிர்ஷ்ட எண் எது? 1ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் தான் அதிர்ஷ்டம். 8ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் தான் பெஸ்ட். அப்போ 1 5 என்பது அதிர்ஷ்டமான எண்ணு. ஆனா இவங்க எந்த மாதிரி கலரை சூஸ் பண்ணலாம்னா மஞ்சள் அல்லது இளம் சிவப்பு. இளம் சிவப்பு கலரை சூஸ் பண்ணலாம். இவங்க வந்து எந்த கலர் மோதிரம் போட்டுக்கலாம், எந்த ரத்தினம் போட்டுக்கலாம்? மாணிக்கம் தான் இவங்களுக்கு பெஸ்ட். இவங்களுக்கு சனிக்கானதை போட வேண்டியது அவசியம் இல்லை, நீல கலர் போட வேண்டியதில்லை அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்திக்கணும். அடுத்து 1 9. விதி எண் வந்து 9ஆ வந்துருச்சு, பிறவி எண் வந்து 1ஆ இருக்கு. இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் எது அப்படின்னா 1ஆம் நம்பர் அதிர்ஷ்டம், 3ஆம் நம்பர் அதிர்ஷ்டம், 9ஆம் நம்பர் அதிர்ஷ்டம். 1 3 9 அதிர்ஷ்டமானது. சரி, இவங்க எந்த கலர் நல்லது அப்படின்னா சிவப்பு கலர், மஞ்சள் கலர், இளம் சிவப்பு கலர் சிறப்பு. இவங்க என்ன போட்டுக்கலாம்? 9க்கு வந்து பவளம் போட்டுக்கலாம், மாணிக்கமும் பவளத்தையும் போட்டுக்கலாம். மாணிக்கம் அல்லது பவளம், பவளத்தை போட்டுக்கலாம். இவங்களுக்கு எப்பயுமே 9ஆம் நம்பர் வந்திருக்கிறதுனால 1 9 பேர் வச்சுக்கணும். இவ வந்து அதிகாரம் செலுத்தணும், ஆளணும்னா 1ஆம் நம்பரு. அதிகாரம் செலுத்தி நம்ம ஒரு பெரிய போலீஸ் ராணுவம் இந்த மாதிரி இருக்கிறவங்கள 9ஆம் நம்பர் தான் வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் விதி எண், பிறவி எண், அதாவது பெர்த் நம்பர் 1, 9 நம்பர் வந்துச்சு. இப்ப நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்னா பெர்த் நம்பர் வந்து 2. பெர்த் நம்பர் 2 வந்துருச்சுன்னா என்ன செய்வோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப பெர்த் நம்பர் வந்துருச்சு. இவங்க எதை எதை பயன்படுத்தலாம்? சரி, இப்ப பெர்த் நம்பர் வந்துருச்சு, 2 1 வந்திருக்கு. இவங்களுக்கு எது அதிர்ஷ்டமான நம்பர்? 2 1 7 தான் அதிர்ஷ்டம். 2 1 7. இதுல பெஸ்ட் எது அப்படின்னா 1ஆம் நம்பர் தான் பெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப வெண்மை, மஞ்சள், இளஞ்சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம். இவங்க வந்து முத்து மாணிக்கம். முத்து அப்படிங்கிறது வந்து 2ஆம் நம்பருக்கு, மாணிக்கம்ங்கிறது 1ஆம் நம்பருக்கு, அதை போட்டுக்கலாம். அடுத்து 2 2. ரெண்டுமே 2 2ன்னு வந்திருக்கு. இந்த மாதிரி 2 2 வந்துட்டா இவங்களுக்கு 1ஆம் நம்பர் பெஸ்ட், 2ஆம் நம்பர் வச்சுக்கலாம். 2 2ன்னு வந்ததுனால 1ஆம் நம்பர் பெஸ்ட், 2ஆம் நம்பரையும் பெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இவளுக்கு வெண்மை, மஞ்சள், இளஞ்சிவப்பு ரைட்டு. இவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? முத்துல தான் மோதிரத்தை போட்டுக்கணும். முத்து தான் இவர்களுக்கு அதிர்ஷ்டமான ரத்தினம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இவங்க வேற எதை போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பிறவி எண்ணும் விதி எண்ணும் ஒரே எண்ணாக இருக்கிறதுனால இவங்க முத்து போட்டுக்கலாம். ஆனா இதுக்கு 1 வர்றதுனால மாணிக்கத்தையும் போட்டுக்கலாம். ஆனா முத்து என்பது நல்லது தரும். அடுத்து 2 3. இப்ப இந்த 2 3 அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் எது அப்படின்னா 2ஆம் நம்பர் அதிர்ஷ்டம், 3ஆம் நம்பர் அதிர்ஷ்டம், 7ஆம் நம்பர் அதிர்ஷ்டம், 9ஆம் நம்பர் அதிர்ஷ்டம். எப்ப 4 நம்பர் வருது,
2 3 7 9 வருது. இவர் வெண்மை கலர், இளஞ்சிவப்பு. இவங்க என்ன செய்யலாம்? முத்து, புஷ்பராகம். முத்து 2ஆம் நம்பருக்கு முத்து, 3ஆம் நம்பருக்கு புஷ்பராகத்தை போட்டுக்கலாம். அடுத்த 2 4 இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் எது அப்படின்னா 2 4ன்னு வந்துட்டாலே 1 2 7 தான் அதிர்ஷ்டமான நம்பர். இவங்க வெள்ளை கலர் ட்ரெஸ் போடுறது, இளஞ்சிவப்பு போடுறது நல்லது. இவங்க எதை பயன்படுத்தலாம்? முத்தை பயன்படுத்தலாம். இவங்களுக்கு முத்து என்பது யோகத்தை தரும், மற்றது தேவையில்லை. ஆனா முத்து இவங்க பயன்படுத்துறது நல்லது அப்படிங்கிறத இந்த இடத்துல பயன்படுத்திக்கலாம். அடுத்து 5ஆம் நம்பர் 2 5 2 5 இருந்தா 2ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் யோகத்தை தரும். இவங்க வெள்ளை கலரு பச்சை கலர் தான் இவங்களுக்கு நல்லது. இவங்க முத்து மரகதம் 5ஆம் நம்பருக்கு முத்தும் மரகதத்தை பயன்படுத்தலாம், மாணிக்கத்தை. அடுத்த 2 6 இந்த 2 6 இருக்கு அப்படின்னாலே 2ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் தான் யோகத்தை தரும். ஆனா இவங்க எந்த கலர் போட்டுக்கணும்னா இந்த 2 6ன்னு வந்துட்டா ஒயிட் ட்ரெஸ் போட்டுறது தான் பெஸ்ட், வெண்மை தான் நல்லது. எப்பயுமே பியூர் ஒயிட்ல இருக்கலாம். இவங்க முத்து வைரம் மோதிரம் போட்டுக்கலாம். வைரம் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். வைரத்தை வீட்டுல வச்சுக்கிட்டாங்கன்னா சிறப்பு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்த 2 7 2 7 இருந்தா 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் தான் யோகம். அப்ப இவங்களுக்கு வெள்ளை கலர் 7ஆம் நம்பருக்கு பல வண்ணங்கள், மல்டி கலர்ஸ். இவங்களுக்கு முத்து வைடூரியம், அதாவது இந்த கேதுக்கு வைடூரியம்ங்கிறத போட்டுக்கலாம். சரி, அடுத்து 2 8 இந்த 2 8 அப்படின்னா 2 8 வந்ததுனால இவங்களுக்கு 1ஆம் நம்பர்ல பேர் வச்சுக்கலாம், 2ஆம் நம்பர்லயும் வச்சுக்கலாம், 5ஆம் நம்பர்ல வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். 5ஆம் நம்பர்ல வச்சுட்டோம்னா நல்லது. இவன் இளம் நீல நிறம், வெண்மையான நிறம். 8ஆம் நம்பருங்கிறது லைட் ப்ளூ அப்படிங்கிறது நல்லது. இவங்க முத்துல மோதிரம் போடுறது தான் பெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம. அடுத்து 2 9 இந்த 2 9 அப்படின்னா இவங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்ணு 2 9 தான் அதிர்ஷ்டம். இவங்க வெண்மை அல்லது சிவப்பு, அதாவது 9ஆம் நம்பருக்கு சிவப்பு, 2ஆம் நம்பருக்கு வெள்ளை. இது முத்து, அடுத்து பவளம். முத்து பவளத்தை போட்டுக்கிடலாம். அடுத்து இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? 2ஆம் நம்பர் வந்துச்சு, அதை பத்தி பார்த்தோம். இப்ப 3ஆம் நம்பருக்கு போறோம். சரி, இப்ப 3ஆம் நம்பர் வந்துட்டோம். இப்ப 3ஆம் நம்பர்னா 3 1 அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப 3 1 பார்க்கும்போது எப்படி பார்க்கிறோம்? அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னா 3க்கு 3 தான், 1க்கு 1 தான். அப்ப இவ மஞ்சள், இளம் சிவப்பு, புஷ்பராகம் அல்லது மாணிக்கம். புஷ்பராகம் மாணிக்கம் போட்டோம்னா பெஸ்ட். புஷ்பராகத்தை போடலாம், மாணிக்கம் போட்டாலும் பெஸ்ட். அப்ப இவங்க இந்த புஷ்பராகம் கல்ல கண்டிப்பாக போட்டால் நன்மையை தரும், மாணிக்கம் போட்டாலும் நன்மையை தரும் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம். 3 2 3 2ங்கிறது 2ஆம் நம்பரும் பெஸ்ட், 3ஆம் நம்பரும் பெஸ்ட். இவருக்கு மஞ்சள் நிறம், வெள்ளை நிறம். புஷ்பராகம் முத்து, புஷ்பராகம் போடலாம், முத்து போடலாம். அடுத்து 3 3 3 3க்கு 3ஆம் நம்பர் தான் பெஸ்ட். 3ஆம் நம்பர்ல தான் பேர் வச்சுக்கணும், 3ஆம் நம்பர் தான் வச்சுக்கிறணும். அது 3ஆம் நம்பர்ல வைக்க முடியலன்னா 5ஆம் நம்பர் வச்சுக்கலாம், 9ஆம் நம்பர் வச்சுக்கலாம், 1ஆம் நம்பர் வச்சுக்கலாம். ஆனா 3ஆம் நம்பருங்கிறது தர்மம் செய்கிறவர்களுக்கு, உதவி செய்கிறவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு நல்லது. மஞ்சள் கலர் பெஸ்ட், புஷ்பராகம் நல்லது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 3 4 3 4 அப்படின்னா 1 3 தான். 3 4னா 1 3 தான் பெஸ்ட். அப்ப இவங்க மஞ்சள், இளசிவப்பு, புஷ்பராகம், கோமேதகம். கோமேதகம் நல்லது. 4ஆம் நம்பருக்கு கோமேதகம், 7ஆம் நம்பருக்கு வைடூரியம் அப்படின்னு பார்த்தோம். சரி, அப்ப இவங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் அப்படின்னா 3 4 அப்படின்னா 1ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் அதிர்ஷ்டம். அடுத்து 3 5 இந்த 3 5 வந்தா 3 5 9 வச்சுக்கலாம். 3ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், 9ஆம் வச்சுக்கலாம். இவங்களுக்கு மஞ்சள் ட்ரெஸ், பச்சை ட்ரெஸ் நல்லது தரும். புஷ்பராகம் மரகத பச்சை நல்லது, புஷ்பராகத்துல வச்சுக்கலாம், மரகத பச்சையும் வச்சுக்கலாம். அடுத்து 3 6 3 6 அப்படின்னு வந்துட்டாலே 3ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் வந்திருக்கு. இந்த 3ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் பகையா இருப்பதனால் நல்லா கவனிக்கணும். 3ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் பகையா இருப்பதனால் 9ஆம் நம்பர் தான் இவருக்கு அதிர்ஷ்டத்தை தருகிறது.
அப்போ 9ஆம் நம்பருக்கு பேரை அமைத்துக் கொள்வது சிறப்பு. மஞ்சளும் சிவப்பும் நல்ல கலரு. பவளத்தை இவர்கள் வந்து மோதிரமா போட்டுக்கலாம். பவளம் அப்படிங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கணும். அடுத்து 3 7 3 7 3ஆம் நம்பர் யோகம் தான், 7ஆம் நம்பர் யோகம் தான். இவங்க மஞ்சள் பல வண்ணம் கலந்த கலர் போட்டுக்கலாம். புஷ்பராகம் வைடூரியம், வைடூரியமும் புஷ்பராகத்தையும் போட்டுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இதுல வச்சுக்கணும். அடுத்து 3 8 3 8 அப்படின்னாலே 3ஆம் நம்பர் யோகம் தான், 8ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் யோகம். அப்ப 3 5ல பேர் வச்சுக்கலாம். அப்ப மஞ்சள் பச்சை, பச்சை கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கலாம். புஷ்பராகம் வைரத்தை போடணும். 8ஆம் நம்பர் வந்துட்டாலே வைரத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அடுத்து 3 9 3 9னா 9 நட்பு கிரகம் தான். அப்ப மஞ்சள் சிவப்பு, புஷ்பராகம் பவளத்தை போட்டுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இப்படி ஒவ்வொரு இது பார்க்கும்போது 5ஆம் இப்ப 4க்கு வந்துட்டோம். இப்ப 4ஆம் நம்பர் 4 7 வந்துருக்கு. இப்ப 4 7 வந்துருச்சுன்னா இப்ப 4ஆம் நம்பர் 7, 4ஆம் நம்பர் வந்திருக்குன்னா 4ஆம் நம்பருக்கு நம்ம போடக்கூடாது. அப்ப இந்த இடத்துல என்ன செய்யணும்? 1 7 1 4 1 4 1, அதனால இது 1 7 அதுதான் நல்லது. அப்ப இளம் சிவப்பு தான் நல்லது. மாணிக்கம் கோமேதகம் சிறப்பை தரும். அப்ப 4 1ன்னு வந்தா 1 தான் பெஸ்ட்ங்கிறத எங்க மனசுக்குள்ள வச்சுக்கிறணும். மாணிக்கம் தான் பெஸ்ட், கோமேதகம் 2வது தான். அடுத்து 4 2 4 2, அப்ப 1 2 7 நல்லது. 1 2 7 என்பது இளஞ்சிவப்பு வெண்மை நல்லது. மாணிக்கம் முத்து கோமேதகம் நல்லது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 4 3, இந்த 1 3 தான் ரைட்டு. 4 3ன்னா 1 3 தான் ரைட்டு. இளஞ்சிவப்பு மஞ்சள் நல்லது. மாணிக்கம் புஷ்பராகம் கோமேதகம் தான் சிறப்பு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்ப 4 4 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த 4ஆம் நம்பருக்கு போட்டுறக்கூடாது. 4ஆம் நம்பருக்கு பதிலா 7ஆம் நம்பர். அப்போ 1ஆம் நம்பர் 1 7 தான் 4 4க்கு ரைட்டு. அப்ப இளஞ்சிவப்பு நல்லது, கோமேதகம் மாணிக்கம் போட்டுக்கலாம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து 4 5 4 5 அப்படின்னா 1 5 தான் நல்லது. அதாவது இளம் சிவப்பு இளம் பச்சை மாணிக்கம் மரகதம் கோமேதகம் அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். அப்ப 4 6 4 6ன்னா 1 6 தான் நல்ல நம்பர். 1 6ன்னா இளம் சிவப்பு வெண்மை மாணிக்கம் கோமேதகம் வைரம், வைரத்தை போட்டுக்கலாம். 6ஆம் நம்பருக்கு வைரம். அடுத்து 4 7 4 7ன்னா 1 7 தான் பெஸ்ட். அப்ப இதுக்கு இளஞ்சிவப்பு பலவண்ணம் மாணிக்கம் கோமேதகம் வைடூரியன் நல்லது. அப்ப 4 8 4 8க்கு எப்பயுமே என்ன சொல்லியிருக்கோம்? 1 5 தான் பெஸ்ட். அப்ப இளஞ்சிவப்பு இளநீளம் கோமேதகம் நீலக்கல் பயன்படுத்திக்கலாம். அடுத்து 4 9 4 9ன்னா 1 9 தான் பெஸ்ட் அப்படிங்கிறத நீங்க வச்சுக்கணும். இளஞ்சிவப்பு மாணிக்கம் கோமேதகம் பவளத்தை பயன்படுத்திக்கலாம். அப்ப இப்படி எந்த நம்பரா இருந்தாலும் அந்த நம்பர் இதுக்குள்ளதான் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு ஆமா ஹலோ சார், இதே மாதிரி எல்லா நம்பருக்கு சொல்லிடவா? சரிங்க சார். எல்லா நம்பரும் சொல்லிட்டோம்னா நீங்க இந்த வீடியோ போட்டு கேட்டுக்கலாம் இல்லையா? கேட்டுக்கிறோங்க சார். சரி, இப்ப 5 1 வருதுன்னு வச்சுக்கோங்க. 5 1 வருது அப்படின்னா 1 5 தான் பெஸ்ட். ஆனா இதுக்கு பச்சை இளம்பச்சை சாம்பல் நிறம் மரகதம் மாணிக்கம், மரகதம் மாணிக்கம் பெஸ்ட். அப்ப 1 5 1 5 2 5 2ன்னா 1 2 5 பெஸ்ட். பச்சை சாம்பல் நிறம் வெண்மை மரகதம் முத்து நல்லது. மரகதம் போடலாம் முத்தும் போடலாம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்ப 5 3 5 3ன்னா 5ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் பெஸ்ட் தான். அப்ப பச்சை சாம்பல் நிறம் இளமஞ்சள் நல்லது. மரகத பச்சை புஷ்பராகம் 3ஆம் நம்பருக்கு புஷ்பராகம் நல்லது. 5 4 5 4க்கு எப்பயுமே 5க்கு போட்டுக்கிறணும். 4ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் வச்சுக்கிறணும். அப்ப 1 5 பெஸ்ட்.
பச்சை இளஞ்சிவப்பு சாம்பல் நிறம், மரகதம் மாணிக்கம். மரகதம் மாணிக்கம் நல்லது. அடுத்து 5 5 5 5னா 5ஆம் நம்பர் பெஸ்ட். சாம்பல் நிறம் பச்சை மரகதம். அப்ப 5ஆம் நம்பருக்கு மரகத பச்சை போட்டுக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு. அப்ப 5 6 5 6னா 5க்கு 6க்கு நமக்கு அதே நம்பர் தான் வருது. பச்சை பச்சை சாம்பல் நிறம் வெண்மை வைரம் மரகதம் வைரம். 6ஆம் நம்பருக்கு வைரம் 5ஆம் நம்பருக்கு மரகதம் அப்படிங்கிறத போட்டுக்கணும். 5 7 5 7 5 7 தான் அதிர்ஷ்ட எண். பச்சை பலவண்ணம் சாம்பல் நிறம் மரகதம் வைடூரியம் நல்லது. அடுத்து 5 8 5ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் வந்துட்டு 5 தான் பெஸ்ட். 5 5 8 தான் 5 தான் பெஸ்ட். பச்சை சாம்பல் நிறம் மரகதம் தான் பெஸ்ட். அடுத்து 5 9 5 9னா 5 9 போட்டுக்கலாம். பச்சை சிவப்பு சாம்பல் நிறம் மரகதம் பவளம் போட்டுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அடுத்து 6 1 6 1க்கு 6 1 போட்டுக்கணும். 6 1 தான் அதிர்ஷ்டமான நம்பர். அப்ப பட்டு வெண்மை பொன்னிறம் பட்டு 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 போட்டுக்கலாம். பொன்னிறமான நிறத்தை போட்டுக்கலாம். 1ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் வருதுன்னா 6ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் வருதுனால வைரம் மாணிக்கம் அதை போட்டுக்கலாம். 6 2 6 2 போட்டுக்கணும். 6 2 தான் அதிர்ஷ்ட எண்ணு. இது பட்டு வெண்மை அப்ப வெள்ளை கலரு பட்டு போட்டுக்கலாம். வெண்பட்டு வைரம் முத்து யோகத்தை தரும். அடுத்து 6 3 6 3னா 9 தான் பெஸ்ட். 6 3 அப்படின்னா 6 போடக்கூடாது 9 பெஸ்ட். அப்ப இளஞ்சிவப்பு பவளம் தான் சிறப்பை தரும். அடுத்து 6 4 6 1 தான் பெஸ்ட். 6 1 பட்டு வெண்மை இளஞ்சிவப்பு வைரம் மாணிக்கம் நல்லது. 6 5 6 5 யோக நம்பர் பட்டு வெண்மை சாம்பல் நிறம் மரகதம் வைரம் நல்லது. அடுத்து 6 6 6 6னா 6 தான் வச்சுக்கிறணும். வெண்மை தான் வைரம் தான் போடணும். 6 7 6 7 அப்படியே வச்சுக்கலாம். 6 7 அதிர்ஷ்ட எண் பட்டு வெண்மை பலவன்மம் வைரம் வைடூரியம். அடுத்து 6 6 6 8 6 5 தான் வச்சுக்கிறணும். அப்ப பட்டு வெண்மை நீலம். அடுத்து வைரம் நீலக்கல் பயன்படுத்திக்கலாம். நீலக்கல் போட்டுக்கிறது நல்லது. 6 9 6ஆம் நம்பர் 9 நம்பர் அதிர்ஷ்ட எண். இவர்களுக்கு பட்டு வெண்மை சிவப்பு வைரம் பவளத்தை போட்டுக் கொள்ளலாம். அடுத்து 7 இப்ப 7 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 7 1 7 1னா 1 2 7 அதிர்ஷ்ட எண். இவர்கள் பலவண்ணம் இளஞ்சிவப்பு வைடூரியம் மாணிக்கத்தை பயன்படுத்தலாம். 7 2 7ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் அப்ப 1 2 7 7ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் வந்தா 1 சேர்த்துக்கணும். இவர்களுக்கு பலவண்ணம் வெண்மை வைடூரியம் முத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து 7 3 இப்ப 7 3 அப்படின்னா 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் இதெல்லாம் அதிர்ஷ்ட நம்பர்கள். பலவண்ணம் மஞ்சள் வைடூரியம் புஷ்பராகம். அடுத்து 7 4 1 2 7 பலவண்ணம் இளஞ்சிவப்பு வைடூரியம் மாணிக்கம் கோமேதகத்தை பயன்படுத்தலாம். அடுத்து 7 5 1 2 7 5 இவங்க பலவண்ணம் சாம்பல் நிறம் பச்சை. இவர்களுக்கு ரத்தனம் வந்து வைடூரியம் மரகதம். 7 6 2 7 6 அதிர்ஷ்ட எண். இவர்களுக்கு பலவண்ணம் பட்டு வெண்பட்டு வைடூரியம் வைரம். அடுத்து 7 7 7 7க்கு வந்து 1 2 7ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண். இவர்களுக்கு பலவண்ணம் கலந்த நிறம். இவர்களுக்கு வைடூரியம் தான் சிறப்பு. 7 8 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் இருந்தா 8 7 5 5 அதிர்ஷ்ட எண். பலவண்ணம் சாம்பல் நிறம் வைடூரியம் தான் பெஸ்ட். அடுத்து 7 9 7 9 7 9க்கு 1 7 9 அதிர்ஷ்ட எண். பலவண்ணம் சிவப்பு வைடூரியம் பவளம். அடுத்து 8 1 8க்கு அதிர்ஷ்ட நம்பர் வந்து 8யுமே 8 இருக்கு 1 இருக்கு. அப்ப 5 9 பெஸ்ட். 8 1னா 5 9 பெஸ்ட்.
பச்சை நிறம், பொன்னிறம், நீல நிறம், மரகதம், நீலக்கல், பவளம். இந்த 3 கல்லு போடலாம். அடுத்து 8 2. 8 2ன்னா 5 2 பெஸ்ட். நல்ல எண்ணு. பச்சை, வெண்மை, நீலம், மரகதம், முத்து, நீலக்கல் அதிர்ஷ்டமான ரத்தினங்கள். அடுத்து 8 3. 8 3 அப்படின்னா 5 3 தான் பெஸ்ட். 8ஆம் நம்பருக்கு 5, 3ஆம் நம்பருக்கு 3. அப்ப 5 3 பெஸ்ட். பச்சை, இளமஞ்சள், நீலம், மரகதம், புஷ்பராகம், நீலக்கல். அடுத்து 8 4. 8 4 அப்படின்னா 5 9 பெஸ்ட். பச்சை, பொன்னிறம், நீல நிறம் அதிர்ஷ்ட நிறங்கள். மரகதம், நீலக்கல், பவளம் ரத்தினங்கள். அடுத்து 8 5. 8 5க்கு 5ஆம் நம்பர் தான் பெஸ்ட். பழுப்பு கலரு, பச்சை கலரு, மரகதம், நீலக்கல்லை பயன்படுத்தலாம். அடுத்து 8 6. 8 6ன்னா 5ஆம் நம்பர் தான் பெஸ்ட். 8 6னாலும் 8 5னாலும் 5ஆம் நம்பர் பெஸ்ட். பச்சை, நீலப்பட்டு, பட்டு வெண்மை, நீலக்கல் பயன்படுத்தலாம். அடுத்து 8 7. 8 7. 8 7க்கு 5 7 பெஸ்ட். பச்சை, பலவண்ணம், நீலம், இளஞ்சிவப்பு, மரகதம், வைடூரியம், நீலக்கல் இவங்களுக்கு ரத்தினங்கள். அடுத்து 8 8. 8 8க்கு எப்பயுமே 5 9 நம்பர் பெஸ்ட். 8 8ஆ இருந்தா 5ஆம் நம்பர் வச்சுக்கலாம், 9ஆம் நம்பர் வச்சுக்கலாம். பச்சை, பொன்னிறம், நீலம், மரகதம், நீலக்கல், பவளம் பெஸ்ட். அடுத்து 8 9. 8 9க்கு 5 9 தான் பெஸ்ட். அப்ப பச்சை, சிவப்பு, மரகதம், பவளம், நீலக்கல் பயன்படுத்துறது நல்லது. அடுத்து 9ஆம் நம்பர் 9 1. 9 1க்கு 9 1 தான் நன்மை. அப்போ 9னா சிவப்பு, பொன்னிறம். அது இவருக்கு அதிர்ஷ்ட ரத்தினம் பவளம், மாணிக்கம். அடுத்து 9 2. 9 2. அப்போ 9 1 தான் பெஸ்ட். இவர்களுக்கு சிவப்பு, இவர்களுக்கு ரத்தினம் பவளம். பவளம் தான் பெஸ்ட். அடுத்து 9 3. இவர்களுக்கு 9 3 அதிர்ஷ்ட எண். இவர்களுக்கு சிவப்பு, மஞ்சள். இவர்களுக்கு பவளம், புஷ்பராகம். 9 4. 9 4க்கு 1 9 1 தான் யோகமான நம்பர். இவர்களுக்கு சிவப்பு, பொன்னிறம். இவங்க பவளம், மாணிக்கம் தான் பெஸ்ட். அடுத்து 5 9. 5 9 அதிர்ஷ்ட எண். இவங்களுக்கு சிவப்பு, பச்சை. இவங்க பவளம், மரகதம், மரகத பச்சை. அடுத்து 5 6. 5 6 அப்படின்னா 9 6. 9 6ன்னா 9 6 வச்சுக்கணும் யோகமான நம்பர். சிவப்பு, பட்டு வெண்மை. இவருக்கு பவளம், வைரம். அடுத்து 9 7. 9 7க்கு 9 7 தான் ரைட்டு எண்ணு. நல்ல எண்ணு, யோகமான எண்ணு. இவர்களுக்கு சிவப்பு கலர், பலவண்ணம், பவளம், வைடூரியம். அடுத்து 9 8. 9 8க்கு 9 5 தான் பெஸ்ட். இவங்க சிவப்பு, பச்சை கலரு. இவங்க பவளம், மரகத பச்சை. அடுத்து 9 9. 9ஆம் நம்பர் 9 நம்பர் தான் 9 நம்பர் தான் பெஸ்ட். வேற எந்த நம்பரும் வைக்கக்கூடாது. இது சிவப்பு கலர். அடுத்து பவளம், பவளத்தை வச்சுக்கலாம். இப்படி 9 × 9. இப்படி ஒவ்வொரு பெயர் எண்ணையும் நாம் செலக்ட் பண்ணும்போது அதற்கு யோகமான நம்பர் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்படித்தான் பேர் எண்ணுக்கும் அந்த பிறப்பு எண்ணுக்கும் விதி எண்ணுக்கும் சம்பந்தமில்லாத பேரு வந்துடக்கூடாது. இப்ப அது புரிஞ்சாயா? அப்போ ஒருத்தருக்கு சம்பந்தம் இல்லாம வந்துருச்சுன்னா அவங்க சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை அமையும். ஒருத்தருக்கு நம்ம ஒரு இயற்கையாவே நல்லா அமைஞ்சிருந்துச்சுன்னா சூப்பர் அப்படின்னா அர்த்தம். இப்ப எந்த பேரா இருந்தாலும் பேர் எண்ணுதான் நமக்கு எந்திரம், பேர் எண்ணுதான் மந்திரம். பேர் என்ன நம்ம அதிர்ஷ்டமாக்கலாம். பிறந்த தேதியையோ பிறந்த விதி எண்ணையோ மாற்ற முடியாது.
ஆனால் அதுக்கு தகுந்தாப்புல பேரெண்ணை பிறப்பு பெருசா வச்சுட்டோம்னா அது சிறப்பாக கொடுத்துரும். கொடுத்துருமா அப்படிங்கறத அதை வண்டிதான் மாத்த முடியும். அதை வண்டிதான் மாத்த முடியும். அதை வண்டிதான் மாத்த முடியும் நம்மளால. அதை மட்டும்தான் நம்மளால மாத்த முடியுது, இல்லைன்னா மாத்த முடியாது. ஒருத்தருக்கு 9 சில ஆளுகளுக்கு இருக்கும். இப்ப பாருங்க, கிரண்பேடின்னு ஒரு அம்மா இருந்தாங்க இல்லையா? ஆமாங்கய்யா, அது ஃபேமஸ். 9 ஃபேமஸ் போலீஸ். 9 கிரண்பேடி. அப்ப அவங்க KIRANPEDI அதை எழுதிக்கங்க. 3, 6, 11, 19, 24. கிரண்பேடி எழுதிட்டீங்களா? கிரண்பேடின்னு எழுதிருக்கீங்களா? ஐயா 11 மொத்தம் 12 வருது, மொத்தம் 23 வருது. கிரண்பேடிக்கு எத்தனை வருது? கிரண் வந்து 11, ஆ பேடி வந்து 12, 2 கோட்டினா 23. பேடி பி பி போடணும். பி 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 2ங்க ஐயா, 2. பி இல்ல, பி கிடையாது, பி. பி ஃபார் போஸ்ட். அவங்க பி தாங்க ஐயா, பி தான் நினைக்கிறேன். பி தான் போடுவாங்களா? ஆமா ஆமா, பி தான் போடுவாங்க. அப்ப எவ்வளவு வருது? 23, 5 வருது. கூட்டத்துல 5. 9 இருக்குதானே, யோகமான நம்பர் தானே பேர் வச்சிருக்காங்க. ஆமா, அது 9. அப்ப 9 அவங்க அவங்க அந்த ஹைஜாண்டிக்கான ஆளா இருந்திருக்காங்களா இல்லையா? ஆமா. இந்த டைட்டானிக் கப்பல்னு சொல்றோம் இல்லையா? டைட்டானிக். டைட்டானிக் கப்பல் வந்து டைட்டானிக் போட்டு பாருங்க எத்தனை வருது. 10, 15, 19. டைட்டானிக் ஐயா 19 வருது. 19 நம்ம நில நம்பர் தானே. பேர் நிலைச்சு நிக்குதா? பேர் நினைச்சதுக்குதான், ஆனா சிப்பா அழிஞ்சு போச்சு. ம் ரெண்டு ரெண்டு ஐ வரக்கூடாதுன்னு நீங்க, அந்த ஆமா, 2 ஐ வந்துச்சு. வரக்கூடாது. அப்ப பெரும்பாலும் தவிர்க்க வேண்டிய எண்ணு 8ஆம் நம்பரை நம்ம என்ன செஞ்சிடணும்?
8ஆம் நம்பரை தவிர்க்க வேண்டும். ஓகே. இப்போ வந்து நமக்கு ஒரு பேரு நம்ம செலக்ட் பண்ணும்போது ஜோசப் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு ஜனாதிபதி இருந்தார் இல்லையா? ஆமாங்க ஐயா. அதை போடுங்க, அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஜோசப் ஸ்டாலின், JOSEPHSTALIN, ஜோசப் ஸ்டாலின். ஜோசப் ஸ்டாலின் என்ன வருது? ஐயா 29 17 46 46 வருது. 46 நல்ல நம்பர். ம் 46ல வந்தா பேரும் புகழ் கிடைக்கும். ஸ்டாலின் பேரு எவ்வளவு நாள் நம்ம கூட்டத்தொகை 1 வந்துருச்சு. அப்ப வந்து அவரு சூப்பரா இருந்திருக்காரு. ஏன் ஸ்டாலின் மட்டும் எத்தனை வருது? 17ங்க ஐயா. 17. 17. MK ஸ்டாலின்னா இருபத்தி 23. ஆமாங்க ஐயா 23. அப்ப 23 நல்ல நம்பர் தானே? ஆமா, அதான் சிறப்பான்ட்டார் அவரு. சரி, இப்ப பொருத்தம் பார்க்கும்போது 1ஆம் நம்பருக்கு எந்த நம்பர் பொருந்தும்? 1ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், 7ஆம் நம்பர் பொருத்தமான நம்பர். நம்ம திருமண பொருத்தம் பார்க்கிறோம் இல்லையா? ஆமாங்க, அதே பாவம் 2 7 8 2, பார்ப்போம். 4, 7 பொருத்தமானது. 2ஆம் நம்பருக்கு வந்து 1, 4, 7 பொருத்தமானது. 3ஆம் நம்பருக்கு வந்து 3, 9 பொருத்தமானது. 4ஆம் நம்பருக்கு வந்து 1, 7, 8 பொருத்தமானது. 5ஆம் நம்பருக்கு வந்து 1, 9 பொருத்தமானது. 6ஆம் நம்பருக்கு வந்து 6, 9 பொருத்தமானது. 7ஆம் நம்பருக்கு 1, 2, 6 பொருத்தமானது. 8ஆம் நம்பருக்கு வந்து 1, 4, 7 பொருத்தமானது. 9ஆம் நம்பருக்கு 3, 6, 9 பொருத்தம். பொருத்தம் பார்க்கும்போது இந்த நம்பர் சரியா இருக்கான்னு பார்க்கணும். பொருத்தம் பார்க்கும்போது நட்பா பழகுற போது இது சரியா இருக்கான்னு பார்க்கணும். அப்போ 1ஆம் நம்பருக்கு பொருந்தாத நம்பர் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சேர்த்துடக்கூடாது. ம் மற்ற நம்பர் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். ஆஹ் அப்ப எப்ப இருந்தாலும் நம்ம பொருத்தம் ஒரு எந்த நம்பரா இருந்தாலும் அந்த நம்பரை நம்ம பார்த்துதான் பேரு, நம்பரு, ஊரு எதா இருந்தாலும் சரி, நம்பர் என்னென்ன இருக்கோ, ஆதார் நம்பரு எல்லாத்தையும் பார்க்கணும்.
வாகன எண்ணு, வீட்டு நம்பரு, என்னென்ன இருக்கோ எல்லா நம்பரையும் நம்ம பார்க்கலாம். ஒரு ஊரு, இந்த ஊருக்கு போறோம்னா அந்த ஊரினுடைய நம்பரு, ஒரு ஏரியா, இந்த ஏரியா எப்படி இருக்கும். இப்ப சென்னைக்கு பாருங்க பார்ப்போம். சென்னை. சென்னை இருபத்தஞ்சு வருதுங்க. ஆ 25. 25னா 7 தானே வருது. ஆமா 7ஆம் நம்பர் தான் பெஸ்டா வருது இல்லையா. கேது ஆதிக்கம் உள்ளவராத்தான் இருக்கு. ஐயா. கேது ஆதிக்கம் உள்ள ஊராத்தான் இருக்கு. ஆமா ஆமா, அடிக்கடி மழை, வெள்ளம், ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு இல்லையா. பிரச்சனை வந்துட்டே வந்துட்டே இருக்கு. ஆ, வெயில் வேர்க்கும், அப்படியே வேர்த்து ஊத்தும். இப்ப பெங்களூர் போட்டு பாருங்க. பெங்களூரு, பெங்களூரு. பெங்களூரு. மாத்திட்டாங்க பேரை. ஆ, பெங்களூருக்கு என்ன வருதுன்னு பாருங்க. ஒரு ரத்தினமோ ஒரு மாணிக்கமோ ஏதோ வாங்குறோம் அப்படின்னா அதை வாங்கி உடனே நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதை வாங்கி வீட்டுல அல்லது பாக்கெட்ல வச்சிருந்து அது நமக்கு என்ன மாற்றங்களை தருதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம போடணுமாம்யா. ஓ சரி சரி. இது வந்து ஐயா, இது வந்து 33 வருதுங்க. 33 வருது. ஆமா 33 நல்ல 6 நம்பர் என்ன. 6 6. ஆமா 6 வருது. அப்ப பொருளாதாரத்துல சிறப்பான ஊர் தானே அது. ஆமா, சென்னையோட நல்ல நம்பர் தான். ஆஹ் எல்லாமே அங்க காஸ்ட்லி தானே. கேரளா போடுங்க. கேரளா கேரளா. இப்ப கேரளாம்னு மாத்திட்டாங்க. ஆஹ் எம் வந்துருச்சு. எம் வந்துருச்சு. கேரளம். கேரளம். ஆஹ் ஆமா, எம் ஒன்று ஆட் பண்ணிட்டாங்க. கேரளம். ஐயா 18 9 வருது. 18 வரக்கூடாது இல்லையா. 18 வந்துருச்சு. அதான் அடிக்கடி மழை, இல்ல வெள்ளம். பாருங்க, பூகம்பம் அது இதெல்லாம் வருதா. ம் எல்லா வருஷமும் மழை, வெள்ளம். ஆஹ் கேரளா அப்படின்றது எப்படி எத்தனை வருது. கேரளான்னு போட்டா கேரளா 14. ஆஹ் 5 5 14. அப்ப நல்ல நம்பர் தானே. ஆமா, இப்ப இப்ப மாத்துனது பிரச்சனை. மாத்தக்கூடாது இல்லையா. ஆமா. அதான் 5 இருந்த போது எதாவது வந்தாலும் தப்பிச்சுக்கிச்சு. இப்ப மாட்டிக்கிறது. மாட்டிக்க போகுது. கொட்டு கொட்டமா செத்தாங்களா இல்லையா. பாருங்க, அங்கதான் தேர்தலுக்கு உதாரணம் சொல்லுவாங்க இல்லையா. ஆமா ஆமா ஆமா. இப்ப போச்சா. அதே மாதிரி அந்த ஊர்ல வந்து அங்க யாருமே இருக்க முடியறதுங்களா ஐயா, வேலைக்கு வெளியில போயிடுறாங்க எல்லாம். ம். அப்ப நம்ம எப்படி அந்த இதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி ஒரிசாவுல ஒடியா மாத்திட்டாங்க இல்லையா. ஆமா ஒடியா. ம். ஆஹ்
ம். ஒரிசாவா இருக்கிறத ஆ ஒடியா வாக்கித்தாங்க. ஓஹோ ஓகே ஓகே. பூரி பூரி எப்போ திருப்பூர்னு போட்டு பார்த்தாலும் ஆ ஐயா என்ன சொல்லுங்க? பூரியில ஆ பூரியில அன்னதானம் பண்ணிட்டே இருக்காங்களே இப்போ பூரி ஜெகநாதன் பூரி பூரி போட்டு பாருங்க. பூரி ஆனா 8 வருதுங்க ஐயா. ஆ திருப்பதி அளவுக்கு ஃபேமஸ் ஆக மாட்டேங்குது. ஆ திருப்பதி அளவுக்கு ஃபேமஸ் ஆக மாட்டேங்குது திருப்பதி என்ன. ம். திருப்பூர் போட்டு திருப்பதி bro. திருப்பதி, திருப்பூர், திருங்கிற திருப்பூர் ஒரு ஊரெல்லாம் சிறப்பா இருக்கும்யா. ஆமா திரு திருப்பதி 27 நல்லா சூப்பரா இருக்கு. நம்ம தானே. ஆமா ம். திருப்பூர் 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 37 வருதுங்க. அப்ப சூப்பரான ஊர் தானே. சூப்பரான ஒரு ஆமா 1 வருது. எப்படி அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஆமா அப்ப ஒரு ஊரையும் நம்ம இந்த ஊருக்கு போறோம்னா அதுக்கு நமக்கு சாதகமா இருக்கான்னு பாத்துக்கணும்ல. கரெக்ட். ம். சரி. அப்ப ஒரு ஊரா இருந்தாலும் சரி, ஒரு இடமா இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் நம்ம அதை பாத்துக்கணும். ஆமா ஆபரணம் காசி கலரு. காசி காசி போடுங்க. காசி காசி ஏது வருதா? வந்துருச்சு 7 கேது. கேது வந்துருச்சா? ஆமா வாரணாசி என்ன போட்டு பார்க்கலாம். வாரணாசி அது ரெண்டும் ஒண்ணுதான். அங்க வாரணாசி தானே எழுதியிருக்காங்க. ஆமா வாரணாசி 20 வருதுங்க ஐயா. 2 ரெண்டு வருது. தூரமான ஊர் தானே. ம். எப்ப வேணாலும் சாப்பாடு சாப்பிடுறாங்க. 2 ஆ, ஆமா அப்ப எப்படி ஒரு பேரு எப்படி அமைச்சிருக்காங்க, இயற்கையாவே ஆமா. அமைகிறது, நம்ம அமைக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். தாஜ்மஹால் போட்டு பார்த்தாங்க ஐயா 2 வருது. தாஜ்மஹால் தாஜ்மஹால் 2. அது 2னா கொஞ்சம் நிலைச்சு நிற்கும் பொழுது நிலைத்து நிற்க. ம். இது மாதிரி பல்வேறு ஆராய்ச்சிகள் பண்ணி நம்ம ஆராய்ச்சி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். மனோஜ் அப்படின்னு போடுங்க. மனோஜ். நம்ம 18ங்க ஐயா 9 இப்போ 18. பாக்கியராஜ் மகன் பேர் மனோஜ் தானே. ஆமா ஆமா கரெக்ட். 18ல வைக்கலாமா? கேட்கக்கூடாது. ம்
ஐயா பாரதி ராஜா பையனா பாக்கியராஜ்? பாரதிராஜ். பாரதி ராஜா பையன், correct. அகால மரணம் அடைந்தார். ஆ. அப்ப பாருங்க, அது இயற்கையாவே அவங்களுக்கு அது அமையுது. ஆமா, கரெக்டா வருது. அவங்களுக்கு பணம் வச்சிருந்து ஒரு 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 ஜோசியரை பார்த்து இது எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கலாமா இல்லையா? ஐயா இப்ப வாட்ஸ்அப்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஜோதிடத்திலேயே நிறைய பேர் படிக்கிறாங்க. இப்ப ராதிகா முன்னாடி போனா, ராதிகா 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 16ங்க ஐயா, 7 வருது. அப்போ நல்லா விவரமான நல்ல ஆளு. ஃபேமஸா இருக்காரு. சிவாஜி கணேசன் போட்டு பார்க்கலாம். புதுமையான பேர் அது, யாரும் அவ்வளோ வச்சதில்ல. சிவாஜி கணேசனை போடுங்க. சிவாஜி கணேசன். என்ன வருது? 13, 23, 36ங்க ஐயா. 36, 9. 36 பேர் வருது. அப்ப செவ்வாயில தானே இருக்கு. ஆமா, 37 இருந்தா சூப்பரா இருக்கும். ஆனா கடும் உழைப்பு அவரு. செவ்வாயில நல்லா செவ்வாயில தான் பேர். அந்த அளவு மற்றது ஒன்றும் சாதிக்க முடியல. ஆமா பெரிய ஆளா பேர் இருந்ததை தவிர ஆமா பாப்புலாரிட்டி ஒரு எம்ஜிஆர் மாதிரி மக்களுக்கு பண்ண முடியல. எம்ஜிஆர் மாதிரி மக்களுக்கு பண்ண முடியல. அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய பேரை நம்ம பார்க்கும்போது யார் பேரைனாலும் போட்டு பாருங்க. அதுக்கு ஆமா. ரிசல்ட் என்னங்கிறத அப்படியே போடுங்க. ஓகே, சரிங்க சரிங்க மதுரையில கிளாஸ் இருக்கிறதுனால நம்ம ஒரு மீட்டிங் இருக்கு, போகணும். நாளைக்கு சரிங்க. வியாழன் வெள்ளி மட்டும் வகுப்பு இருக்கும், நம்ம பார்த்துக்கலாம். வியாழக்கிழமை மீண்டும் ஒரு இதாக திருப்பி பார்க்க போறோம். இது வரைக்கும் எல்லா சாப்டரும் பார்த்துருக்கோம். இன்னும் 2 நாள் நல்லா டிஸ்கஸ் பண்ணி உங்களை ஒரு தெளிவா கொண்டு வந்துருவோம். சரியா? பிராக்டிஸ். ஓகேங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? எப்படி வகுப்பு எப்படி போயிட்டு இருக்கு? எனவே இன்னும் பிராக்டிஸ் பண்ண டைம் இல்லை. சாட்டர்டே சண்டே தான் பண்ணணும். பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதுல சந்தேகம் இருந்தா அப்பப்போ சரிங்க. கேட்க. ஓகேங்க. ஓகே ஓகே. நன்றி.